உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் மத்திய அரசின் திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசிடமிருந்து இதற்கான விருதையும் மாநில அரசு பெற்றுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு சிறு குறு நடுத்தர தொழில்களையும் தொழில் முனைவோர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மனிதனின் அடிப்படை தேவையான உணவு தொழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம் மிக பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்களை மதிப்பு கூடுதலாக மாற்றி அதன் மூலமாக தொழில் செய்து பயன்பெறும் வகையில் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் ஆரோக்கியமான உணவுப் பொருளை மக்களுக்கு கொடுப்பதற்காக புதிய தொழில்நுட்பங்களை எடுத்துரைக்கவும் புதிய தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காகவும் தூத்துக்குடியில் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மாநாடு நடைபெற்றது. தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் வி. கீதா ஜீவன் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டார். அதுபோல் அங்கிருந்து தயாரிக்கிற ஒரு பொருட்களை ஃபுட் ப்ராசஸிங் மூலம் எப்படி எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்வது, ஏற்றுமதி பண்ணுவது அப்படின்ற முறையில நம்முடைய தொழில் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு கருத்தரங்கம் இங்கு நடைபெற்று வருகிறது. பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டத்தில் தமிழகத்தில் 15,414 பேர் பயனடைந்துள்ளனர். தமிழகத்தில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசு விருது வழங்கியுள்ளது என கூறுகிறார் தமிழ்நாடு திட்ட அலுவலர் நந்தகுமார். திட்டம் 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட வந்தது. இதில் ஒரு ஆண்டிற்கு முன்னராகவே தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட்ட இலக்கினை நாம் எழுதிவிட்டோம். இதற்காக மத்திய அரசு நம்மளுக்கு கூடுதலாகவும் மானியங்களும் பயனாளிகளும் நம்மளுக்கு டார்கெட் புதுசாக ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலும் 8,000 பயனாளிகள் பயன்பெறுவதற்காக இந்த வருஷத்துக்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் கடனுதவி பெற்று ஹெல்த் மிக்ஸ் பொருட்களை உற்பத்தி செய்து தொழில் செய்து வரும் திரு மணிகண்டன் கூறுகையில், PMFME ஸ்கீம்ல லோன் அவைல் பண்ணி ஸ்கீம் மூலியமா தொழில் தொடங்கி இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். மரச்செக்கு எண்ணெய் வகைகள் அது இல்லாமல் ஹெல்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாவட்ட தொழில் மையத்தை அணுகி அவங்களோட அந்த ரெப்ரசன்டேட்டிவோட ஹெல்ப்ல எல்லாமே லோன் அவைல் பண்ணி ஸோ சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.